இங்க பாரு நந்தினி, அப்படியெல்லாம் நீ சொல்லாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்கிலீஷ்ன்றது ஜஸ்ட் ஒரு சாதாரண விஷயம் தான். நான் உன்னை கத்து தரேன். இத பாரு, தினமும் ஒரு வார்த்தை, ஒரு அரை மணி நேரம் தினமும் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னு வெச்சுக்கோ. ப்ளீஸ், நான் சொல்றதெல்லாம் பேசு. நீ திரும்ப திரும்ப என்கிட்டயே வந்து பேசு, அது தானாவே வந்துரும். சார், அப்படின்னா நீங்களே தனியா உட்கார்ந்து பேசுங்க. பாத்தியா, நீ பேசணும் நந்தினி, அதானே இப்போ வேணும். எதை எந்தெந்த வயசுல கத்துக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நான்லாம் சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ்னு சொன்னாலே பயப்படுற ஆளு. நான் மட்டும் இல்ல சார், என்ன மாதிரி கிராமத்து பள்ளிக்கூடத்துல படிச்ச முக்காவாசி பேரோட நிலைமையே இதுதான் சார். இதுல சில பேர் படிச்சு ஆபீஸ் வேலைக்கு போறாங்க, அங்க கூட இருக்கிறவங்களோட பேசி பேசி அவங்களும் கத்துக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வேற சார். நான்லாம் பள்ளிக்கூடத்தையே முழுசா முடிக்காதவ. அதுலயும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் நான் ஃபெயிலே ஆவேன். என்ன போய் இவ்ளோ நாளுக்கு அப்புறம் இங்கிலீஷ படினா எப்படி சார்? நந்தினி, இதுதான் உன் பிரச்சனையே. என்னால இது முடியவே முடியாதுன்னு நம்புற. நீ உன் மைண்ட் ஃபுல்லா வெறும் நெகட்டிவ் தாட்ஸா நிறைச்சு வச்சிருக்க. இங்க பாரு நந்தினி, இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுக்கு இந்த வயசெல்லாம் முக்கியம் இல்ல. நமக்கு அந்த ஆர்வமும் மனசும் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். நம்ம கலைஞர் ஐயா அவரோட கடைசி நாள் வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்தாரு. நந்தினி, இந்த வெள்ளக்காரங்க நம்மள பயமுறுத்தி வச்சிருந்ததுனால எல்லாருக்கும் இங்கிலீஷ்னாலே ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா இப்போ யாரும் யாரையுமே பயமுறுத்த முடியாது. நந்தினி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கேளு. உன்னோட தைரியம் தான் உன்னை மேல மேல வளர வைக்கும். நீ ஒண்ணுமே கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சார் சார் வேணாம் சார், என்னால முடியல. இங்க இருக்கிற தலைவலியே போதும், என்னை விட்டுருங்க. இல்லையா என்ன ஒரே அடியா எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. நான் அங்கேயாவது நிம்மதியா இருப்பேன்.